ப்ரோ அரண்மனை 4 வந்து இது வரைக்கும் அந்த படங்களை விடவே இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ஸ்கிரிப்ட் வைஸ் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, டெக்னிக்கல் வைஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த படம் வந்து எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரோ சுந்தர்சி ஆஸ் யூஷுவல் அவர் பண்ணுற மாதிரி தான் பயங்கரமாக பண்ணுவார்ல, அதே மாதிரி பயங்கரமாக நடிச்சிருக்காரு. தமன்னாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்து ஒரு அம்மா கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அவங்க செகண்ட் ஹாஃபில் அந்த கதையை ரிவீல் பண்ணும்போது அவங்க பண்ண போர்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரோ அவங்களுக்கு மினிமலான போர்ஷன்ஸ் தான் ப்ரோ. வராங்க, பேசுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, கிளம்பிடுவாங்க. பயப்படுற மாதிரி 2-3 சீன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் தமன்னாக்கு தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சுண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்தது, என்கேஜிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபோர்த் பார்ட் நல்லா இருந்துச்சு. புரியல. காமெடி அவரோட படத்தில் எப்பவும் இருக்கிற மாதிரி தான். பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சந்தானம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அந்த காம்போ. இதில் வந்து யோகி பாபு, வீட்டு கணேஷ், ஜெல்லி கணேஷ்லாம் அவர்களுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, சிரிக்க வைக்கவும் செஞ்சிருக்காங்க. ஒரு சில சீன்ஸை தவிர்த்துருக்கலாம், மற்றபடி பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லா இருந்தது. நல்லா நடிச்சிருக்காரு அவர். இதில் ஒரு ஹீரோ மட்டும்தான், அவர் மட்டும்தான். அவர் நல்லா படம் செம்மையாக இருக்குது ப்ரோ. அரண்மனை சீரீஸ்லேயே தனி ஃப்ரான்ச்சைஸாக நல்லா தான் இருக்குது, கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. படத்தில் எல்லா சீனுமே நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் எல்லாமே ஃபஸ்ட்டு பார்ட்லலாம் கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட் பார்ட்டாக தான் இருக்கிறதுங்களே. ஃபேமிலி ஆடியன்ஸை கண்டிப்பாக இது பண்ணும், கிட்ஸுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அதான் சொல்லுவோம், இன்ட்ரோல் சீனும் கிளைமேக்ஸும் அல்டிமேட். கிளைமேக்ஸ் கண்டிப்பாக அல்டிமேட் சீனாக தான் இருக்குது. அவங்க ஷார்ட் வச்சுருப்பாங்க, அதுக்கே இருக்கும், அதை சொல்லக்கூடாது, சொன்னால் ரிவீல் ஆகும். ஆனால் சிம்ரன் கெஸ்ட் ரோல் அன்எக்ஸ்பெக்டடான இடத்துல இருக்குது. ஓகேங்களா, கிளைமேக்ஸ் எண்டு கார்டு போட்டோன்னே வந்துடாதீங்க, 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதை கேட்ட சாங் எல்லாமே, சாங்ஸ் பிளேஸ் பண்ண இடமும் நல்லா இருக்குது. முக்கியமானதை விட அவரோட மியூசிக் பயங்கரமாக இருக்குது. ஒரு தடவையும் அந்த ஹாரர் ஹைப் கொண்டு வர்றது ஹிப்ஹாப் தமிழாவோட மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து யார் மியூசிக் பண்ணாங்கன்னு தெரியாமல் தான் வந்து உள்ளே வந்த அப்புறம் மியூசிக்கை கேட்டுட்டு யார் பண்ணாங்கன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. அரண்மனை பழைய அரண்மனையாக காமிக்கிறாங்க. முன்னெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும், இதில் பட்ஜெட்டை குறைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. பழைய அரண்மனையாக காமிக்கிறாங்க. ஆனால் அரண்மனைக்கான எல்லா இதுவுமே போட்டிருக்காங்க. அதில் நம்ம அரண்மனை பேஸ் பண்ணி கதை போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே நடக்கிற விஷயங்களை வச்சு தான் இவங்க வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால சூப்பராக இருக்குது படம். ஒரு சொல்கிறதா தான் படமே ட்ராவல் பண்ணுவோம். ஸோ நல்லாவே நடிச்சிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பயமுறுத்துறது தான். செகண்ட் ஹாஃப் ஸ்டோரிக்குள்ளே போனாலுமே அப்பப்போ ஹாரர் சீன் தான். ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. பயமுறுத்துறது நல்லாவே பயமுறுத்துனது. நம்மளால ஈஸியாக கணிக்க முடியாத அளவுக்கு தான் இருந்தது. பிஜிஎம் நல்லா இருந்தது, பாட்டு ஓகேவா இருந்தது. அவரோட இது மாதிரி இல்லை, ஓரளவுக்கு படத்தோட பார்க்குறப்போ அது கடந்து வந்துடலாம். பட் பிஜிஎம் ஓகேவா இருந்தது, நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க. அதாவது ஒரு சில சீன்ஸ் நல்லா எல்லாமே 3 பேரும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சின்ன லேக் தரலாம், எல்லாம் விளையாட்டுத்தனமா இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது ஃபன்னு தான். அந்த ரியல் பழைய யோகி பாபு அந்த ஃபன் வருவாங்க, கலகலப்புலாம் வருவாங்க, அது மாதிரி ஜாலியாக இருக்கு படம் வந்து. புரியல. ஹாரர் சீன்ஸ் ஓகே ஓகேங்களா, ரொம்ப பயமுறுத்தணும்ல. அவங்க எல்லாருமே ஃபேமிலியும் பார்க்குறாங்க, கிட்ஸும் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணிக்கோங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கு. இல்லை இதில் வந்து தமன்னா பேயா பார்க்கறதோட சென்டிமெண்ட் வைஸ் அம்மா அப்படி ஒரு ப்ராக்ட் பண்ணுறது சூப்பராக இருக்கு. சொன்னால் கதை அப்படி ஃபுல்லாக ரிவீல் ஆகும், ஆனால் நல்லா இருக்கும். இல்லை ப்ரோ, டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, அதே டெம்ப்ளேட் தான். பட் ஸ்கிரிப்ட் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எதனால் என்ன அங்கே கான்ஃப்ளிக்ட் அப்படின்றத வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால படம் நமக்கு ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்குமே ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. லேக் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க காமெடியால் லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மற்றபடி செகண்ட் ஹாஃபில் அதை வந்து நல்ல ஹைப் கொண்டு வந்துட்டாங்க. அது அவங்களோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு ரொம்ப டச்சிங்காக எமோஷனலாக இருந்தது. அவங்களோட நடிப்பு ஆக்டிங்காக நல்லா இருந்தது. அவங்க சும்மா அவங்களோட எப்பவுமே ஒரு ஃபுல்ஃபில்லிங் ரோல் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். பெருசாக அவங்களுக்கு ஆக்டிங் ஸ்கோப்பில். பட் அந்த சீன் எல்லாமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது. நல்லா விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா போய் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது பிஜிஎம்மோட பார்க்குறப்போ பயமுறுத்தி இருந்தது நல்லாவே. ஆமாம், இதுலேயும் அதே இருந்தது. பட் இதில் சாமி சாங் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் அது காட்டின விதம், அதோட செட்டு போட்ட விதம்லாம் நல்லாவே இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது, கூஸ் பம்ஸாக இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க படத்தில். அதான் 100% கொடுத்து நடிச்சதில் தமன்னா தான் மெயின். ஆமாம், ஃபேமிலி தான். அதான் அம்மா பொண்ணு, அவ்வளோதான். அதான் அதோட சென்டிமெண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சிஸ்டர் அண்ட் பிரதர் அதோட பாண்டிங்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க.
சுந்தர் சி இந்த கேரக்டருக்கு என்னவோ அது 100% கொடுத்துருக்காங்க. சும்மாலாம் சொல்லக்கூடாது. பழைய படத்தை கம்பேர் பண்ணும்போது சும்மா அப்படி அவர் கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணுவார். இந்த வாட்டி அவர் படத்தில் நடிச்சிருக்காரு. அதான் சூப்பராக இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து வேற லெவலுக்கு கடைசியாக வச்சிருக்காது. ஷார்ட்டும் சரி, அந்த வில்லன்ஸ் ஆகிற இடத்துலையும் சரி, சூப்பர் ஷார்ட்ஸ். அது எல்லாமே செகண்ட் ஹாஃப் ஸ்பீடாக போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ரிவீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் அப் ஆகிறதுக்கு டைம் ஆகும் உங்களுக்கு அது எடுக்கிறதுக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல்லையும் சரி, செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் சரி வேற. செகண்ட் ஹாஃப் ஸ்பீடாக போயிடும் உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது. ஓவரால் ரொம்ப பிடிச்சது. இந்த அரண்மனை இது மாதிரி எடுத்தா கொஞ்சம் இன்னொரு பாட்டு கூட எடுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். பார்ட் 5 எடுக்கலாம். அவங்க நல்லா தான் இருக்கும். காமெடி சீக்வன்ஸ் இருக்கு. அந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கிளைமேக்ஸ்ன்றது ஒரு ஹைப் ஏத்துற ஒரு விஷயம், ஒரு சீரியஸான ஒரு விஷயம். அந்த இடத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி ஒரு காமெடி சீக்வன்ஸ் வந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரோ சிம்ரன், நான் வந்து சிம்ரனை எதிர்பார்க்கல. சிம்ரன் வந்துட்டாங்க. சிம்ரன் வந்து பயங்கரமாக டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. குஷ்பு எப்பயுமே படத்தில் வர்ற மாதிரி அவங்களும் ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி கதை வந்து பயங்கரமாக இருந்ததால் நமக்கு அவங்க 2 பேரோட போர்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஹைப் தெரியல. நமக்கு வந்து அவங்க டான்ஸ் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு.